பூஜைக்கேத்த பூவதி நேத்து தானே பூத்ததி பூத்ததி யாரத பார்த்ததி அனைத்து பாரியாத மலர்களும் பத்திரமாக இருக்கின்றது. அடுத்த திசை செல்ல வேண்டும். அழகிய மலர்வனம், இந்த மலவனத்திலே அழகழகா பூக்கள் பூத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த பூவெல்லாம் ஒரு வழியா பறிச்சிட்டோம். இந்த பூவை கொண்டு சென்று யாரிடம் கொடுக்க வேண்டும்? அண்ணனை கொடுத்து முதல்ல நீ யாரு? அழகா ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு இருக்கும் பெண்களை வந்து இரு ஆண்மணிகள் வழிமடக்கி நீ யாருன்னு கேக்குறீங்க. முதல்ல நீ யாரு? இந்த மலவனத்துக்கு நீயே வந்த? இந்த மலவனத்துக்கு உனக்கு என்ன தொடர்பு இருக்கின்றது? எதற்காக நீங்க வந்த? நாங்கள் யார் தெரியுமா? புத்தாங்கி மேட்டு வேள்வி நாணவருக்கு நாங்கள் மகனாக இருக்கின்றோம். அப்போது என்ன உரைத்தார்? இந்த பாரிஜாத மலர்களுக்கு காவல் புரிய சொன்னார். நாங்கள் காவல் புரிந்து வருகிறோம். நீங்கள் அந்த மலர்களை சென்று பறித்து விட்டீர்களே, நீங்கள் யார்? ஏண்டி அது மட்டும் கிடையாது. அவர் யார் தெரியுமா? அரிக்கும் மரனுக்கும் பிறந்தவர். அவர் பெயரோ ஐயனாரப்பன். அப்படியா? சிவனுடைய நெற்றி வேர்வை துளியில் பிறந்ததால் என் பெயரோ வீரபத்திரன். யாரை பார்த்தாலும் பயம் என்பது எங்களுக்கு கிடையாது. நாங்கள் யார் தெரியுமா? நாங்கள் யார் தெரியுமா? அந்த மாவீரனின் தங்கை நாங்கள் இருவரும். எங்களுக்கு என்ன பயம் இருக்கின்றது? என் அண்ணன் இருக்கும் வரை எங்களுக்கு எந்த பயம் என்பது கிடையாது. மாவீரன் தங்குகளா? அடி பாவிகளா, நீங்கள் தான் இப்பேற்பட்ட செயல்களை செய்ததால் இதுக்கப்புறம் விடப்போவது கிடையாது. அடித்தமாக அடித்தால் உன் அண்ணன் மாவீரன் இங்கு வருவான் அல்லவா? அது உன்னை விடுவது. ஒரு அழகான பெண்ணை பார்த்து இந்த மலர் தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. ஆமா, கட்டி அடித்து ஒரு முத்தமாக்கி தந்து அனுப்பலாம். துணி எடுத்து அடிக்கா. ஒரு பெண்ணை பார்த்தா ஒரு இரக்கம் குணமாச்சு இருக்கணும். சரி, ஏதோ பெண்கள் தவறு செய்து வச்சாங்க. ஒரு பெண்ணுக்கு எது மேல ஆசை வரும்? இந்த மலர் மீது தான் ஆசை வரும். அந்த மலர் மீது ஆசைப்பட்டு பறிச்சு விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுலாம். எடுத்தோன்னு எடுத்துக்கிறியா அடிக்கிறதுக்கு? இந்த
இந்த மலரை எதையும் பறிக்க விட மாட்டேன். பறிக்க விட முடியாது. சரி, இந்த மலரை எனக்கு தேவை கிடையாது. தேவை கிடையாதா? நீங்க 2 பேரும் சேர்ந்து 2 பேரும் கட்டிக்கணும். 2 பேரும் கட்டிக்கணுமா? ஆமா. அண்ணா, என்ன? இருவரும் சேர்ந்து அவர் எப்பேற்பட்டாதாய் இவர்கள் என்ன வார்த்தை கூறுகிறார்கள் அதன் பிறகு கட்டி பிடித்தவர்களை மத்த விடுமா ஆகி பக்கம் ஆடது. கட்டி அணைத்து பெண்ணை பார்த்து முட்டை கொடுக்காத முட்டை அழியும் ஆம்பளையா வெளியில போயிட்டு சொல்லிட்டாங்க ஆம்பளைன்னு காரி இங்க பாரு இருந்தால் கட்டி விடுத்து ஒரு ஆம்பளை எனக்கு வேற என்ன பொண்ணு விடக்கூடாது.
இப்பொழுது என்ன நடக்க போகிறது தெரியுமா? எங்களை பெண் என்று தானே எங்களை சாட்டை கொண்டு வேட்டையாடுகள். என் அண்ணனிடம் இருந்த 3 படியும் உங்களை போர்த்தெடுக்க தொடர்ந்து வருகிறது பார். அதோ வருகிறது பார்த்தாயா 3 படைகள். 3 படைகள். யானை படை, குதிரை படை, காலாட் படை. யானை படை, குதிரை படைகள் இரண்டையும் அனைத்துமே நம் இருவரும் வாகனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். காலாட் படையை நம்மளுக்கு காவலாக வைக்க வேண்டும். செல்லலாம். தங்கைகளும் மலர் பிரிக்க சென்றார்கள். பூஜைக்கு இதுவரை வரவில்லை. சற்று அமர்ந்து பாப்பா தங்கா. என்ன நேர்ந்தது அண்ணா? என்ன கூறியது? அந்த மலரை பறித்து ஆரமாக தொடுத்து அம்மன் பூஜைக்கு கொண்டு வர சொன்னீங்க. உண்மைதான். என்ன நடந்தது? எங்க மலருங்க? நாங்கள் அந்த பூ பார்த்தோமா, பறிச்சோமா, அழகா 2 பேர் வந்தாங்கண்ணா. அழகா? அழகா 2 பேர் வந்தாங்க. ஆண் மகன்கள். ஆமா. அந்த மலரை பெருக்க கூடாது என்று உரைத்தார்கள். உரைக்க கூடாது என்று என் தங்கை இடத்திலா? ஆமா. நாங்க அந்த மலரை வேணாம்னு சொல்லிட்டோம். அந்த மலரை நாங்க பறிக்கல. நீங்க இருவரும் ஆளுக்கு ஒருவரை திருமணம் செய்து கொண்டிருக்காரு. அதையும் தர மாட்டேன். அங்க போய் திருமணம்? ஆமாண்ணா. நல்ல பொண்ணுங்க தான் நீங்க. இது ஒரு முத்தமாச்சு கேட்டோம். அதையும் தர மாட்டேன்ட்டானுங்க. தரவில்லை. அவருக்கு அடிச்சானுங்க பாரு. தமிழ்நாட்டுக்கு போனா அண்ணங்கடா காமிக்கிறா. அப்பேற்பட்ட அடி அடிச்சானுங்க. என் தங்க இருவரையும் அடித்து விட்டார்கள். அவர்கள் நாம தியானம் என்ன? அண்ணா, அவனுக்கு என்ன தெரியுமா சொல்லி அடிச்சானுங்க? என்னவென்று? அவன் அடிக்கிறப்பலாம் அடிக்காதீங்க, வேணான்னு பொம்பளை விட்டுட்டான். நாங்கள் யார் தெரியுமா? யார்? மாவீரனின் தங்கை என்று உரைத்தோம். உண்மைதான். சேர்த்து அடிச்சான். அப்பதான் இன்னும் 2 அதிகமா அடிக்கிறானுங்க. மலையாள வீரன் தங்கை என்று சொன்னதற்கு 4 அடிகள். ஆமா. அவர்கள் இருவரும் யார் தெரியுமா? ஒருவன் பெயர் அய்யனாரப்பன், ஒருவன் பெயர் அய்யனாரப்பன், இளையவன் பெயர் வீரபத்திரன். அவனுக்கு இருவரும் தான் எங்க சூத்த தீக்கின்னு கேட்டாங்க. அதனால் இருவரையும் சாட்டை எடுத்து வேட்டையாடி விட்டான். அப்படிதானே? இதனால் அன்று முதல் இன்று நாள் வரை அண்ணனிடம் வீரம் இருக்கிறது, விவேகம் இருக்கிறது. ஆனால் தவபலம் மட்டும் இல்லை. இப்போது எங்க செல்கின்றேன்? மலையாளம் சென்று அந்த மலையாள பகவதி வணங்கி கொண்டு அனைத்து வரங்களும் இந்திரஜாலம், மந்திரஜாலம், பௌண்டஜாலம், பீதாமல சாலம் மாடி வைப்பது, மாடி எடுப்பது, அப்படிப்பட்ட வரத்தை பெற்று வருகிறான் இந்த மலையாள வீரன். நீங்கள் சென்று வாருங்கள், பார்த்துக்கிறேன். அம்மா தாயே, அட ஏன் நடக்கின்றேன்? ஓட்டோட்டமா ஓடி வந்து நேரில் காட்சியளித்தாயே. ஓம் ஓம் பகவதி ஓடிவா, ஓங்கார பகவதி ஓடிவா, ஓடிவா ஓம் பகவதி ஓடிவா, ஓங்கார பகவதி ஓடிவா.